அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். நான் எஸ்எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணல. கார்த்திக் அஞ்சலி பக்கம் இருக்கிற நியாயத்துக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். நிறுத்துங்க மேடம். உங்களுக்கு என்னையும் கௌதமையும் பழி வாங்கணும். அதனாலதான் அவங்க என்ன பண்ணாலும் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறீங்க. இதோ பாருங்க, எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போனது வெறும் ஒரு ஆரம்பம் தான். இதுக்கு மேல கார்த்திகை கெடுக்கிறது யாரா இருந்தாலும் அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓஹோ, சொத்தை கேக்குறான்னு முதல்ல கார்த்திக் அஞ்சலியே வீட்டை விட்டு துரத்துனீங்க. இப்ப நான் அவங்களுக்கு ஆதரவா இருக்கேன்னு என்னையும் காலி பண்ண பாக்குறீங்களா? என்ன ஆனாலும் சரி, கார்த்திகோட சொத்தை அவனுக்கு வாங்கி தராம நான் விட மாட்டேன். முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. கார்த்திக் மேல இவ்வளவு அக்கறையா பேசுறீங்களே, உங்களால முடிஞ்சா அவனை நிரந்தரமா இங்க கூட்டிட்டு வாங்க. மொத்த சொத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் வெளியில போறேன். அது முடியாதுன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிடணும். முடியுமா உங்களால? கௌதம் விடுப்பா. பைரவி கிட்ட பேசுறதே வேஸ்ட் தான். இவ எதிரியா நினைக்கிறது இலக்கியா. அவளை தோக்கடிக்கிறதுக்கு இவ எதிரிங்க கூடவே போய் சேருவா. அவகிட்ட எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ற? நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போமா, கூட்டிட்டு போ. இதோ பாருங்க மேடம், அத்தை, நான், கௌதம், கார்த்திக்னு எல்லாரும் ஒன்னா பழையபடி இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க என்ன தடை போட்டாலும் சரி, நிச்சயமா நாங்க ஜெயிப்போம். போங்க, இதையும் அந்த தாட்சாயணிக்கு போன் பண்ணி உளவு சொல்லுங்க. அத பத்தி எல்லாம் நாங்க கவலைப்பட போறது இல்ல. கௌதம், நீங்க வாங்க போலாம். நான் ஒரு கேஸ் விஷயமா மும்பைல பார்ட்டியில இருந்ததால எஸ்எஸ்கேவை பார்க்க முடியல. இன்னைக்கு தான் வேலை முடிஞ்சு வந்தேன். அப்புறம் தான் எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சது. அப்படியே ஏர்போர்ட்ல இருந்து ஓடி வந்துட்டேன். கார்த்திக் அஞ்சலிக்காக நாங்க சப்போர்ட் பண்றோங்கிற கோவத்துல கௌதமி இலக்கியாவும் பிளான் பண்ணி சைலண்டா அவர் ஜெயில தள்ளிட்டாங்க. எஸ்எஸ்கே வேணும்னே கார்த்திக்க கடத்தல. அந்த காரணத்தை இவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கௌதமி இலக்கியாவும் இதுதான் சாக்குன்னு அவர் மேல பெர்ஜரி கேஸ் போட்டு அவங்க பழிய தீர்த்துக்கிட்டாங்க. எப்படியாவது எஸ்எஸ்கேவை நீங்க தான் வெளியே கொண்டு வரணும். ஆமா சார், எஸ்எஸ்கே அங்கிள் மேல எந்த தப்புமே இல்ல. எனக்கும் கௌதம்க்கும் இருக்கிற பகையில பாவம் அவர் மாட்டிக்கிட்டாரு. அங்கிளை நீங்க தான் எப்படியாவது சீக்கிரம் வெளியே கொண்டு வரணும். எப்படியாவது ஒரு ஜாமீன் எடுங்க சார். அது அவ்வளவு ஈஸி இல்ல தம்பி. எஸ்எஸ்கே ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா மேடம், எஸ்எஸ்கே மேல சார்ஜ் பண்ணி இருக்கிறது சாதாரண கிரைம் இல்ல, ஆள் கடத்தல். இந்த கிரைமை கோர்ட் ரொம்ப சென்சிட்டிவா தான் பார்க்கும். எல்லாத்துக்கும் மேல எஸ்எஸ்கே தன்னோட வாயாலேயே கார்த்திகை நான் தான் கடத்தினேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுதான் இந்த கேஸோட ப்ராப்ளமே. இதுல நான் என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம் மேடம். அப்படி சொல்லாதீங்க, நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். ஆமா சார், எஸ்எஸ்கே அப்பா இல்லைன்னா கௌதம் இலக்கியா எங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. ப்ளீஸ் சார். உங்க ஃபீலிங் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் என்ன சொன்னாலும் ஜட்ஜு தான் முன்னாடி இருக்கிற ஆதாரத்தை தானே பாப்பாரு. எஸ்எஸ்கே எதுக்கு தேவையில்லாம அந்த இலக்கியா கிட்ட போய் வாக்குமூலம் கொடுத்தாரு? அங்கிள் எப்பவுமே உஷாரா தான் இருப்பாரு. ஆனா இலக்கியா தான் சம கிரிமினல் ஆச்சே. அதான் ஏதோ சதி பண்ணி அங்கிள் அப்படி பேச வச்சுட்டா. ஆனா அந்த வீடியோ தான் இப்ப எஸ்எஸ்கேவோட ஜாமீனுக்கு எதிரா நிக்க போகுது. ஏன் சார் இப்படி பண்ண முடியாதா? இலக்கியா கொடுத்திருக்கிற வீடியோ பொய்யானது. அது இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜி மூலமா போலியா உருவாக்குனதுன்னு வாதாட முடியாதா சார்? அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல மேடம். அப்போ அந்த வீடியோ உண்மையா பொய்யான்னு தடயவியல் சோதனைக்கு அனுப்பிடுவாங்க. அங்க எஸ்எஸ்கே பேசுனது நிஜம்தான்னு அம்பலமாயிருமே. அதோட தடயவியல் சோதனையெல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிக்க ரொம்ப டைம் ஆகும் மேடம். அது வரைக்கும் எஸ்எஸ்கே வெளியே வர முடியாது மேடம். சார் இப்படி பண்ணா எப்படி? என்ன கடத்தினதுக்காக தானே எஸ்எஸ்கே அங்கிள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நான் ஏற்கனவே கோர்ட்ல கௌதம் தான் என்ன கடத்தினான்னு சொல்லியிருக்கேனே. அப்புறம் எப்படி இந்த கேஸ் நிக்கும்? கரெக்ட். கடத்தப்பட்ட கார்த்திகே குற்றச்சாட்டை கோர்ட்ல மறுத்திருக்கும் போது எஸ்எஸ்கே அப்பாவை வெளியில விட்டுதானே ஆகணும். ரெண்டு பேரும் புரியாம பேசாதீங்க.
இப்ப இருக்கிற பிரச்சனையே எஸ்எஸ்கே இலக்கியா கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததுதான். அது உண்மையாச்சுன்னா கார்த்திக்கு பொய்யா சாட்சி சொல்லியிருக்காரு கோர்ட்லன்னு அவர் மேல கேஸ் ரிவர்ஸ் ஆயிரும். சார் சோ கார்த்தி சொன்ன பழைய சாட்சிய நாம இந்த கேஸ்ல ஞாபகப்படுத்தாம இருக்கிறதா நமக்கு நல்லது. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.